உங்கள் ரேஷன் அட்டையை உடனே புதுப்பிக்க வேண்டும். அப்படி ரேஷன் அட்டையை புதுப்பிக்கும் போது இந்த விஷயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும். முதலில் உங்கள் டிஎஸ்ஓ அலுவலகத்துக்கு சென்று உங்கள் ரேஷன் அட்டையை ஆதார் அட்டையுடன் இணைக்க வேண்டும். ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்கள் எல்லோரும் உடனடியாக அதை புதுப்பிக்க வேண்டும். நீங்கள் ஏற்கனவே ஆதார் அட்டையை ரேஷன் அட்டையுடன் இணைக்கவில்லை என்றால் முதலில் அதை இணைக்க வேண்டும். அதற்கு பிறகு அருகில் இருக்கும் ரேஷன் கடைக்கு சென்று கைரேகை வைத்து அப்டேட் செய்து கொள்ள வேண்டும். அதாவது தமிழ்நாடு அரசு ரேஷன் அட்டை மற்றும் ரேஷன் பொருட்களை வழங்குவதில் முக்கியமான நடைமுறைகளை கொண்டு வந்துள்ளது. ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்கள் தொடர்ந்து ரேஷன் பொருட்களை வாங்குகிறார்களா என்று கவனமாக இருக்க வேண்டும். அவர்கள் தொடர்ந்து அதே பகுதியில் இருக்கிறார்களா அல்லது வெளியூர், வெளிமாநிலம் மற்றும் வெளிநாடு சென்றுவிட்டார்களா என்பதை கவனித்து அவர்களின் பெயரை ரேஷன் அட்டையிலிருந்து நீக்குகிறது. அதனால் ரேஷன் அட்டையை புதுப்பிப்பது அவசியம். ரேஷன் அட்டையை புதுப்பிக்காவிட்டாலோ அல்லது ரேஷன் அட்டையுடன் ஆதார் அட்டையை இணைக்காவிட்டாலோ ரேஷன் அட்டையிலிருந்து அவர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டுவிடும். அதனால் உங்கள் ரேஷன் அட்டையை உடனே புதுப்பிக்க வேண்டும். அப்படி ரேஷன் அட்டையை புதுப்பிக்கும் போது இந்த விஷயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும். முதலில் உங்கள் டிஎஸ்ஓ அலுவலகத்துக்கு சென்று உங்கள் ரேஷன் அட்டையை ஆதார் அட்டையுடன் இணைக்க வேண்டும். பின்னர் அருகிலுள்ள ரேஷன் கடைக்கு சென்று உங்கள் ரேஷன் அட்டைக்கான கைரேகையை பதிவு செய்யுங்கள். அதேபோல 5 வயதான அனைத்து குழந்தைகளின் பெயர்களையும் ரேஷன் அட்டையில் சேர்க்க வேண்டும். குழந்தைகள் என்பதால் அவர்களின் கைரேகை பதிய வேண்டியதில்லை.